என்னன்னா எலுமிச்சம்பழத்துக்கு ஏதாவது சொத்தி போடணுமோ, இல்லைன்னா அம்மன் கோயிலில் எலுமிச்சம்பழத்துக்கு என்னத்துக்கு ஒரு சுளத்தில் குத்துறதோ, இல்லை எலுமிச்சம்பழம் மாலை போடுறதோ, அது என்ன எலுமிச்சம்பழத்துக்குன்னு தனி ஒரு சிறப்பு ஏதாவது உண்டான்னு கேட்க சொன்னார். அதுதான் உங்ககிட்ட. இந்த ஊமத்தங்காகுதுன்னு தெரியுமா? ஆமாங்க. ஆட்டு தும்ட்டிக்கான்னு பார்த்துக்கிறியா? தெரியலீங்களே. தெரியாதா? அலேரி கோட்டை பார்த்துக்கிறியா? இந்த ஊமத்தங்கான்றது இந்த ரோடு ஓரெல்லாம் ஒரு ரேடியோ மாதிரி ஒரு பூ பூத்து, வெள்ளை பூ பூத்து முள்ளு முள்ளாக இருக்கும் காய். பார்க்கல? எப்போ பார்க்கல? ஆட்டு தும்ட்டிக்கான்றது மணல் எங்கே தான் ஆற்றுங்களில் நீட்டாக கொடி கொடியாக ஓடி வரி வரியாக மருந்துகள் எல்லாம் விற்பாங்க. சரிங்க. இதெல்லாம் எதுக்காகன்னா இந்த திஷ்டிக்காக, அவன் பயம், அதுக்காக சுற்றி போடுறதுக்கு அதெல்லாம் வச்சுப்பாங்க. இது ரெண்டுமே கசப்பு காய்கள். சரிங்க. இதை சுற்றி போட்ட பிறகு எலுமிச்சங்காய் புளிப்பை சுற்றி போடுவாங்க. எலுமிச்சங்கான்றது ஒரு கெமிக்கல். இப்போ பசி இல்லை மனுஷனுக்குன்னா கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டு எலுமிச்சம் சாறு பிழிஞ்சு சாப்பிட்டான்னா மத்தியானம் ஒரு புடி கட்டிடுவான், பசியை தூண்டிடும். அதுக்காக இவன் என்ன பண்ணிட்டான், அம்மன் கோயிலில் போய் அம்மனுக்கு குத்தி 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 மாலை மாலையாக போட ஆரம்பிச்சிட்டான். வியாபாரம் நடக்கணும், எலுமிச்சங்காய் விற்கணுமே, அதுக்காக போட ஆரம்பிச்சிட்டான். அங்கே போட்டுன்னுக்கிற எலுமிச்சம்பழம் அந்த அம்பாலே எதுனா ஒரு பொண்ணான சாப்பிடுமா? இது காலங்கள் கடவுள் தெரியாது, என்ன செய்யணும் அதுக்கு, இந்தந்த கடவுளுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. அது மாதிரி காலத்தில் ஏன்னா உலகத்திலேயே இன்னைக்கு 1000 மதங்கள் இருக்கலாம், எல்லாமே 2000 வருஷத்துக்குள்ளே தோன்றியது தான். இந்து மதம் மனிதன் எப்போ தோன்றினானோ அப்போ தோன்றியது இந்து மதம். மனிதன் இந்த உலகத்தில் ஜனனம் பண்ணானே அப்போவே தோன்றியது தான் இந்து மதம். இந்து மதம்ன்றது இன்னைக்கு இந்தியாவில் இருக்குது, நேபாளில் இருக்குது. ஆனால் அன்னைக்கு உலகம் ஃபுல்லாக இருந்தது, இயற்கையை தான் வழிபட்டான். அந்த காலகட்டத்தில் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த தெய்வ வழிபாடை வகுத்துக்கினாங்க அவங்கவுங்க. அதில் இங்கே எலுமிச்சம்பழம் குத்தி போட ஆரம்பித்தாங்க. நீ ஒரு பூசணிக்காய் குத்தி போடு. அப்புறம் திருமந்திரத்தில் ஒரு பாடல், அல்லும் பகலும் அருளிடம் தூங்கினால் கல்லும் பிளந்து கடுவெளியாமேன்னு ஒரு பாடலில் சொல்கிறாருங்கய்யா. ஆமாம், உண்மைதான் அவர் சொன்னது. நம்ம எல்லாருமே அல்லும் பகலும் நீ உட்காந்துக்க முடியுமா கடவுளையே நினச்சிக்கின்னு? அருளுடன் தூங்குறதுன்றது தியானத்தில் இருக்குது. அதான்பா, அல்லும் பகலும் உட்காந்தினா என்ன ஆகும்? உடம்பு உஷ்ணம் ஏறிடும். நீ தூங்கின்னு தான் கிடக்கணும் எப்பவுமே. வேலை வெட்டிக்கு போக மாட்டேன், பொண்டாட்டி கட்டை எத்தனை தம்மு 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 4 போட்டால் ஏன் துச்சு பிடிச்சி ஓடுவேன். இது மகான்கள் சொன்னதெல்லாம் அவங்களுக்கு சாத்தியம், ஆனால் மனுஷனுக்கு சாத்தியப்படாது. ஏன்னா அவசர உலகம் இது, இங்கே பணம் தான் பிரதானம். அப்போ அவன் பணத்தை தேடி ஆகணும். பணம் இல்லாத வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி சேர்க்க மாட்டான், பணம் இல்லாத போனால் புள்ள சேர்க்க மாட்டான். இப்போ பெத்த பிள்ளைய என்ன கேட்குறான், நம்மளை பெற்றாங்க வளர்த்தாங்க, இந்த உலகத்தில் இவ்வளோ பெருசாக நம்மளை ஆக்கி இருக்கிறாங்களே, நம்ம தாய் தப்பன் எவனா நினைக்கிறானா? என்ன கேட்குறான், என்ன வச்ச எனக்கு, எதுக்கு பெற்றுக்கினேன் அப்படின்னு கேள்வி கேட்குறான். இல்லை, இந்த மாதிரி கேள்வி கேட்குற உலகத்தில் நீ பணம் சம்பாதிக்காமல் என்ன பண்ண முடியும்? அதனால் நீ முழுமையாக கடவுள் மேலே ஈடுபட முடியாது. அது சும்மா ஏமாத்துற விஷயம். ஆனால் கிடைச்சது, இந்த பயணம் நான் பண்ணிங்கிறேன், மீதி ஆரம்பம் எந்த முடிவு இறைவந்துன்னு போகணும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நினைவுகள் உந்து முடிவுகள் அவந்து அப்படின்னுவேன். அவன் என்ன முடிவு பண்ணிக்கிறான் அதான வாழ்க்கை. நீ முடிவு பண்ணுறதுலாம் வாழ முடியாது. எனக்கு 1000 எண்ணங்கள் 1000 ஆசைகள், ஆனால் நிறைவேறலையே. அப்போ அவன் எனக்குன்னு வகுத்துக்கிறான் ஒரு வாழ்க்கையை, அதுதான் என்னால் முடியும், அதுதான் நடக்கும். அந்த மாதிரியான பயணங்கள் பண்ணும்போது தான் நீ அமைதியாக இருப்பியே தவிர, சும்மா நான் தியானம் பண்ணுறேங்க, நான் அதை பண்ணுறேங்க இதை பண்ணுறேங்க, இந்த வேஷம் கட்டுற வேலையெல்லாம் உண்மையான ஞானத்தில் இருக்கக்கூடாது. சரிங்க. போலி ஞானத்தில் போலி வேஷம் போட்டுக்கிறோம் ஏராளமாக இருக்கிறான் இன்றைக்கி.
அதை மாதிரி நம்மளும் ஆகிடக்கூடாது, நம்மளை ஒட்டு வரவங்களையும் ஆக்கிடக்கூடாது. சரிங்க. அந்த மாதிரி அதுதான் ஞானம். ஏன்னா நீ ஒரு மணி போட்டால் கூட அது மேலே உனக்கு ஆசைக்குதுன்னு அர்த்தம். ஒரு துணி போட்டால் கூட அது மேலே ஆசைக்குதுன்னு அர்த்தம். இவ்வளோ ஆசைகளை சுமந்து ஆண்டவனை எங்கே நீ தேட முடியும்? அடுத்தது என்ன செய்யலாம், அடுத்தது என்ன செய்யலாம் தானே தேடுவேன். அப்போ அப்படி தேடும்போது உனக்கு ஆசை வளரதானே செய்யும், அழியாத. இந்த அழியாத ஆசைகள் வளரும் போது ஆண்டவன் உன்னை விட்டு விலகி போயிடுவான். ஆண்டவனுக்கு உனக்கு தொடர்பு நீ சொல்லிக்கலாம், கடவுளை என் கூட தான் சுத்திங்கிறாருன்ட்டு. அது நம்மளையும் ஏமாத்திக்கணும், ஊரையும் ஏமாத்திக்கிறோன்னு அர்த்தம். ஆன்மீகவாதி அவனுக்கு என்ன சாட்சி வேணும்டா அப்படின்னு. சரி. அதனால் சொல்கிறான், உண்மையான கடவுள் வழிபாடுகின்றவனுக்கு இன்னொருத்தர் வந்து அவனுக்கு சான்றிதழ் கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு நல்ல ஆன்மீகவாதிங்க, ஒரு நல்ல சாமியாருங்க அப்படிலாம் யாரும் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அவன் தேடுற பொருள் உலகத்தில் இல்லை, ஆகாயத்தில் இருக்கிறான். ஆகாயத்தில் இருக்கிற பொருளை தேடுறவனுக்கு இங்கே ஒரு சான்றிதழ் தேவையில்லை. அதனால் சொல்கிறான், வெட்ட வெளி தன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் ஏதுக்கடின்னு. வெட்ட வெளி தன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய் பட்டயம் ஏதுக்கடின்னா. இதுக்கு ஒரு சான்றிதழ் தேவையில்லடா. கடவுளை உண்மையாக கடவுளை தேடுறவனுக்கு, போலி வேஷம் போடுறவனுக்கு 1000 சான்று போகணும் அப்படின்ட்டான். அதனால் சொல்கிறான், மெய்ப்பொருளை கண்டு விளங்கும் மெஞ்ஞானிக்கு கற்பங்கள் எது, கற்பனை அவனுக்கு என்னத்துக்கு? உண்மையான கடவுளை தேடுறவனுக்கு கற்பனை கடவுள்லாம் தேவையில்லாதது. சரி. அதனால் இந்த கற்பனையே தேவையில்லடா, நீ உண்மையான பொருளை தேடிங்கிற அப்படின்றான். சொல்கிறான், வஞ்சகமற்று வழிதன்னை கண்டோர்க்கு சஞ்சலம் ஏதுக்கடின்னா. அவன் நல்லவன், அவன் கெட்டவன், அவன் மோசமானவன், அவன் பணக்காரன், இவன் ஏழை, இப்படின்ற எண்ணம் இல்லாதவனுக்கு சரியான உண்மையான அவன் மனசில் எந்த சஞ்சலமும் இல்லையா, உண்மையான வழியில் போவான். ஆதாரமான அடிமுடி கண்டோருக்கு வாதாட்டம் ஏதுக்கடி. கடவுளை பற்றி நான் சொல்கிறது தான் கடவுள், நான் கும்பிட்றது தான் கடவுள், நீ கும்பிட்றது தான் கடவுள். கடவுளை பற்றி தெரியாதவன் வாதம் பண்ணின்னு இருப்பான். கடவுளை பற்றி தெரிஞ்சவன் எவங்கிட்டும் போய் வாதம் பண்ண மாட்டான். அதனால் சொல்கிறான், ஆதாரமான அடிமுடி கண்டோர்க்கு வாதாட்டம் ஏதுக்கடி குதம்பாய், நித்திரை கெட்டு நினைவோடு இருப்போர்க்கு முத்திரை ஏதுக்கடி குதம்பாய்னா. ராத்திரி பகல தூக்கம் இல்லடா, அவனோடவே நான் இணைஞ்சிருக்கிறேன், எனக்கு என்னடா இங்கே தூக்கம்? இதெல்லாம் நம்ம உண்மையான தெய்வ வழிபாடை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் கடவுள் பெருசு, உன் கடவுள் பெருசு? யார் கடவுள் இங்கே பெருசு கிடையாது, அவன் ஒருத்தந்தான் பெருசு, வேறு எதுவுமே இங்கே உலகத்தில் பெருசு கிடையாது, இதுவும் கிடையாது. மதம் ஒன்றா உன் மதம் பெருசு, என் மதம் பெருசுன்னு சொல்லிக்கலாம். கடவுளில் யார் கடவுளும் பெருசு சின்னதெல்லாம் கிடையாது. ஒரே கடவுள் உலகத்துக்கு ஒன்று தான், அது ஈசன் தான். சத்தியமான தவத்தில் இருப்போர்க்கு உத்தியம் ஏதுக்கடி குதம்பாய் உத்தியம் ஏதுக்கணும். உண்மையான கடவுள் வழிபாட்டில் இருக்கிறவனுக்கும் இந்த ஒரு பொழுது 2 பொழுது இந்த பத்தியம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது அவனுக்கு. சரிங்க. இப்படி இருக்குது சாமி கடவுள் வழிபாடு, சும்மா இல்லை. சுவாமி, இப்போ உயிர் பிரியிற தருணத்தில் ஒருத்தருங்க இருக்காங்க, சரி, அவங்கள நம்ம சந்திக்க போறோம். சரி, அவங்களுக்கு என்ன கொண்டு போகலாம், இல்ல கடைசியா அவங்க கிட்ட என்ன வார்த்தை சொன்னா சிறப்பா? வார்த்தை அவங்களுக்கு தான் உயிர் பிரிய போது, எங்க பேச என்ன சந்தோஷப்படுத்துற மாதிரி என்ன ஒரு சந்தோஷமா படுத்த முடியாதும்மா. சில பேர் ஒரு உயிர் பிரிய போகுது, அவங்களுக்கு 4 பிள்ளைங்க இருப்பாங்க, ஓகே, 4 மருமகளுங்க இருப்பாங்க, 3 பேர் அங்கே இருப்பாங்க, அவங்க எல்லாம் பால் ஊற்றுவாங்க, உயிர் போகாது. ஆமாம், அது இழுத்துக்கினே இருக்கும். எங்கேயோ இருக்கிற ஒரு புள்ள வருவான், பால் ஊற்றணும்னு போட்டுன்னு உயிர் போயிடும். அப்போது அங்கே இருக்கிற 3 பேருக்கு வருத்தம், நான் தான் உயிர் சாவத்துக்கு எவ்வளோ சந்தோஷம் பாரு மனுஷனுக்கு. நான் பால் ஊற்றணும் சாகலையா, அவன் வந்து பால் ஊற்றின பிறகு தானே உயிர் போச்சு. அப்போ அவன் மேலே தானே ஆசை இருக்குது அப்படின்னு இவங்களுக்குள்ள சண்டை வரும். ஆனால் இது இல்லை காரணம், அந்த சாக போகிறவன் நம்ம புள்ள 3 இங்கே இருக்குது, இன்னும் 1 இல்லையேன்னு காத்திருக்குது. அந்த 1 வந்த உடனே அது மறைஞ்சி போகுது, 4 ஒன்றா ஆயிடுச்சுன்ட்டு. ஆனால் இவங்களுக்கு அது இல்லை பிரச்சனை, நான் வந்தா ஊத்தனை போலியே.
அந்த ஒன்று வந்த ஒன்று அது மறைஞ்சு போகுது, நாளும் ஒன்றா ஆயிடுச்சுன்ட்டு. ஆனால் இவங்களுக்கு அது இல்லை பிரச்சனை. நான் வந்தா ஊத்தனை போலியே, நீ வந்தா சாகிறதுக்கு அவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு. சாக போறவனுக்குன்னா 2 பேர்களை உண்டு துண்ணு போகிறான், பால் தான் ஊற்ற போகிறோம். அதனால சாக போறவனை பார்க்கணுன்னா பால் தான் வாங்கிட்டு போகணுமா. அதனால தான் சொன்னார், முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பின்னை இட்ட தீ தென்னிலங்களே, அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே, யானம் இட்ட தீ மூழ்க மூழ்கவே. எல்லாரும் பால் ஊற்ற வாங்கப்பா, என் தாய் செத்து போச்சுன்னாரு பட்டினத்தார். அது மாதிரி வாழ்க்கையிலம்மா மரண தருவாயில் ஒரு தாயும் தகப்பனும் சந்தோஷமாக இருக்கணும், அந்த சாக போகிறவங்க யாராக இருந்தாலும். ஆனால் அந்த மரண தருவாயில் முன்னெல்லாம், இப்போ உலகம் கெட்டு போச்சு, ஒருத்தர் இறக்க போகிறாங்க, நல்லா தெரியும் அவங்க பக்கத்தில் உட்காந்து ராமாயணம் படிப்பாங்க. இறக்க போகிறாங்க, நல்லா தெரியும், பக்கத்தில் உட்காந்து மகாபாரதம் படிப்பாங்க. ஏன் இதெல்லாம் படிக்கணும்? அவன் தான் இதை படித்தா அவன் உயிராக எழுந்துக்க போகிறான், ஒன்றும் எழுந்துக்க போகிறதில்ல, சாகரம் தான். அப்படி இருந்து சாகரவனுக்கு ஏன் படிக்கணும் அப்படின்னா, அவனுடைய நினைவு அந்த கடவுள் மேலே வரணும். உயிர் பிரியும் போது அவனுடைய நினைப்பு கடவுள் மேலே வந்துடணும். சொத்து மேலே, சுகம் மேலே, சொந்த மேலே அதெல்லாம் இருக்கக்கூடாது. இருந்தால் அவன் மறுபிரிவில் ரொம்ப துன்பப்படுவான். கடவுள் மேலே இருந்துச்சுன்னா அவன் அடுத்த பிரிவு எடுத்தோடனே அவன் நல்ல பக்தனாக இருப்பான், சிறப்பான வாழ்க்கை வாழ்வான். அதனால் அந்த மரண உயிர் பிரிகிற காலத்தில் அந்த நினைவை உண்டாக்குறதுக்கு இதெல்லாம் படித்தாங்க. அப்போ இப்போல்லாம் அது இல்லை. அங்கே சாவு போகிற நேரத்துலேயே சொத்துக்கு உள்ள கத்தி எடுத்துன்னு வெட்டிக்கிறான் வெளியே, அப்புறம் சாவர எங்கே நிம்மதியாக சாவுவான். இப்படி ஆகிப்போச்சுமா உலகம். சிறப்பு சிறப்பு. சுவாமி, இப்போ வந்து ஒருத்தரோட மரணம், இப்போ மரணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால ஒருத்தரோட மரணம் வந்து ரொம்ப பாதிப்பை உண்டாக்கும். அதுவும் நம்மளோட நெருங்கிய ஒருத்தரோட மரணம்னா அது ரொம்ப பாதிப்பு உண்டாக்கும். அதுலேயும் ரொம்ப முக்கியமானது வந்து நம்மளோட தாய் தந்தையரை இழக்கிறது. ஸோ அந்த வழியிலேருந்து வெளியில் வர்றது வந்து ரொம்ப பெரிய கடினமான விஷயம். ஸோ அதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம், அதுக்கான முயற்சிகள் என்ன செய்யலாம்? யாருமே தாய் தந்தையர் இறந்தாங்கன்னுட்டு கல்யாணம் ஆன பிறகு வருத்தப்படுறதா எனக்கு தெரியலம்மா. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைங்க தாய் தந்தை இழந்தது உலகத்தையும் இழந்த மாதிரி நினைப்பாங்க. ஏன்னா தாய் தந்தை போயிட்டா அவங்களுக்கு நல்வழிப்படுத்த ஆள் கிடையாது. அதனால் அந்த கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த தாய் தந்தை தான் உலகமாக நினச்சி வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட தாய் தந்தை இழக்கும் போது இவங்க மனம் தாங்காது. ஆனால் கல்யாணம் ஆகி போச்சுன்னா சாதாரணமாக பக்கத்து வீட்டுக்காரன் வர மாதிரி கூட கொஞ்சம் துக்கம் இருக்கும். ஏன்னா இவங்கள கணவங்கிறானே, இவரு தான் மனைவி இருக்கிறாள். எந்த தாயாவது எந்த தந்தையாவது செத்து கணவன் பிள்ளைங்க செத்துக்கிறாங்களா? எந்த பிள்ளைங்களாவது செத்து தாய் தகப்பன் செத்துக்கிறாங்களா? ஆனால் ஒரு மனைவி செத்தா கணவன் சாவுவான், கணவன் செத்தா மனைவி சாவுவான். அப்போ பற்று எங்கே இருக்குது? கணவன் மேலேயும் மனைவி மேலேங்குது, தாய் மேலே தகப்பு மேலே இல்லை. எல்லாரும் மாதிரி தான் அது. ஆனால் இந்த கல்யாணம் ஆகலைன்னா அதிகமான பாதிப்புகள் இருக்கும். ஏன்னா அவங்க இருந்தால் தான் இவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். அவங்க இல்லைன்னா இனிமேல் யார் செய்வாங்கன்னு தெரியாது. அதனால் அதிகமான துக்கம், அந்த துக்கத்திலிருந்து வெளியே வர்றது ரொம்ப கடினம். ஆனால் கல்யாணம் ஆகி போச்சுன்னா அந்த துக்கம்லாம் ஒன்றும் பெருசாக தெரியாது. எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாருங்க, போயிட்டு வர சொன்னாருங்க இல்லையா? எங்கள் சம்சாரம் சொன்னாங்க போன்னுட்டு, இல்லைன்னா அவங்க சொல்ல நான் வந்திருக்க மாட்டேன். அந்த மாதிரி உலகம் இது. அதனால் கல்யாணம் ஆகிற வரைக்கும் தாய் தந்தையினுடைய இழப்பு வந்து பெருசுமா. கல்யாணம் ஆகி போச்சுன்னா அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது, மற்றது தான் பெரிய விஷயம். எப்பவுமே ஒரு தாய் சோறு இல்லாதுக்கிறான், ஒரு தகப்பன் சோறு இல்லாதுக்கிறான். எந்த பிள்ளையாவது போய் ஊட்டுறானா தாய்க்கு? எந்த பொண்ணாவது போய் தகப்பன்னு ஊட்டுதா? ஆனால் தான் பெற்ற குழந்தை பாரு, ஒரு நாளைக்கு ஜுரம் பண்ணால் வச்சுன்னு ஊட்டிங்க கிடப்பாங்க. இது எப்படின்னா, அதை தான் சொன்னேன்ல காலையில், கொளுத்தி விட்ட விளக்க எல்லாரும் கும்பிட்டுங்கிறான், கீழே போட்ட குச்சியை ஞானி கும்பிட்டுங்கிறான்னுட்டு. அதுதான் கதை. சரி சரி, இப்படி இருக்குதுமா உலகம். சரியான விளக்கம். இப்போ வந்து இப்போ கணவன் மனைவி பற்றி நீங்கள் சொன்னதுனால ஒரு கேள்வி. இப்போ வந்து வீட்டில் பார்த்தே இப்போ பல திருமணங்கள் நடத்துகிறாங்க, ஜாதகம் பார்க்குறாங்க, பொருத்தம் பார்க்குறாங்க, 8 பொருத்தம் 10 பொருத்தமும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமே கூட ஒரே மாசத்துல ஒரே வாரத்துல வாழ முடியாதுன்னு பிரிஞ்ச தம்பதிகள் இறந்து போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க, ஒரே நாள்ல இறந்து போனவங்க இருக்கிறாங்க. இப்ப எங்க சம்சாரத்துக்கு தங்கச்சி பெரியப்பா பொண்ணு இந்த திருமசியில் வெள்ளிக்கிழமை கல்யாணம் ஆச்சு, சனிக்கிழமை புருஷன் இறந்துட்டான்.
என்ன காரணம்னா அவனுக்கு சின்ன வயசுல டிபி இருந்திருக்குது. அடடா. அது வளர்ந்த பிறகு தெரியல. ஆனால் கல்யாணம் ஆகி தாம்பத்தியம் நடந்த உடனே ரியாக்ஷன் ஆகிப்போச்சு. அடடா. சனிக்கிழமை இறந்துட்டான். அந்த பொண்ணு மென்டல் மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறமா அவன் வேலை செய்த கம்பெனிலேயே வேலை கொடுத்தாங்க. அங்கே வேலைக்கு போயிட்டு அங்கேயே ஒரு பிராமண பையனை கல்யாணம் பண்ணின்னு இன்றைக்கி 2 குழந்தை குட்டியோடு நல்லா இருக்கிறாங்க இல்லையா? இது மாதிரி நடக்கும். ஆனால் இந்த ஜாதகம், பேராசி இதெல்லாம் மன நிறைவுக்கு பார்க்கறது. விதிப்படி தான் வாழ்க்கை அமையும். சொல்லுமா சுவாமி, இன்றைய பகுத்தறிவுக்கு கொஞ்சம் கூட ஒட்பாத அந்த புராண கதைகள்லாம் தேவையா, இல்லை இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி அமைத்துக்கலாமா? ஒரு குழந்தை பிறந்த உடனே சரளமாக இங்கிலீஷ் படிக்குமா? படிக்காது. அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? தத்தகாபத்துக்கான்னு படிக்கும் இல்லையா? அப்புறம் நல்லா படிக்கும். அது மாதிரி ஆதி காலத்தில் மனுஷனுடைய ஒருத்தன் பார்க்கவே முடியாது. எங்கே இருக்கிறான், மனுஷங்கிறானா இல்லையான்னு தெரியாது. இவன் மட்டும் தான் தெரியும், இவன் பக்கத்தில் இருக்கிறவன் தான் தெரியும், அடுத்த ஊரில் இருக்கிறவனுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட காலத்தில் இதெல்லாம் தேவைப்பட்டது. ஆனால் இப்போ காலத்தில் அது தேவையற்றது. அதை வச்சுக்கின்னு வாதம் பண்ணிக்கின்னு ஊரை கெடுத்துக்கின்னு இருக்கக்கூடாது. அதை தூக்கி ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு என்ன தேவை உலகத்துக்கு, என்ன சொல்லணும், என்ன செய்யணும், அதை யோசனை பண்ணு. அந்த புராணத்தை ஏன் எடுத்துக்கிற? அந்த புராணப்படி நடக்க முடியுமா இன்னைக்கு? சொல்லு. ஒரு பொம்பளை கல்யாணம் ஆச்சுன்னா கணவனுடைய முகத்தை பார்க்க 3 மாதம் ஆகும் ஆதியில் இல்லையா? அந்த முகத்தை பார்க்கும்போது கூட தாய் பார்க்குறாளா, மாமனார் பார்க்குறாரா, மாமியார் பார்க்குறாரா, பார்த்து பார்த்து பேசுவாங்க. அது ஒரு காலம். இப்போ கணவன் மனைவி, மாமியார் மாமனார் வரதுக்கு முன்னே கணவன் மனைவி ஒருத்தரோட ஒருத்தர் பேசி எல்லாம் முடிச்சிட்டாங்க. அதனால் அந்த காலத்து மாதிரி இந்த காலத்து பொம்பளை இருக்கணும்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதனால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். ஆனால் சத்தியத்தை விட்டு மாறாது. அதுதான் முக்கியம். இப்போ கூட அந்த அம்மா கேட்டாங்க, இளமையில் ஒரு அம்மா விடோவாகி போச்சுன்னா அது மறுமணம் செய்துக்கிறது தவறா நன்மையா? நன்மை. அதை நான் ஆதரிக்கிறேன். ஏன்னா உடற்பசி அதை யாராலையும் தீர்க்க முடியாது. அப்பாவால் தீர்க்க முடியுமா? அம்மாவால் தீர்க்க முடியுமா? அடுத்தவனால தான் தீர்க்க முடியும். அப்போ அடுத்தவங்கிட்ட போய் அது கெட்ட பேர் எடுக்கிறத விட ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் சுபிட்சமாக வாழறது தவறு இல்லையா? இல்லையா? அதை நான் ஆதரிக்கிறேன். அதை தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் வெளியே போன அப்பா அம்மா ஒத்துப்பியா? அப்போ ஒத்துக்க மாட்டேன். இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சா என்ன தவறு இருக்குது? வாழ்க்கை வாழணும். ஏன்னா அந்த பருவம் இருக்குது, அது சும்மா இருக்காது, கெடுக்கும் அது அவனை. அப்போ அவன் கெட்ட வழியில் பயணம் பண்ணுவான். அதை தடுக்க வேண்டியது பெரியவங்களுடைய கடமை. அது அந்த தடுக்கிறது தான் ஒரு மறுமணம் பண்ணி வைக்கிறது. அதனால ஒரு தவறும் இல்லையே. என்ன தவறு இருக்குது? சரிதான். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை திருத்தி வாழணும். ஊரை பார்த்து வாழ்ந்தோம்னா நம்ம கெடுவோம், நம்மளை பார்த்து வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை உயரும். அதனால நம்மளை பார்த்து வாழ கற்றுக்குங்க. தன்னை பார்த்து வாழும்போது தீமை கிடையாது. உலகத்தை பார்த்து வாழும்போது ஆசை வளரும், தீமையில் ஈடுபடுவீங்க. அதனால தன்னை பார்த்து வாழ கற்றுக்கு. இந்த அரச மரம் கிட்ட விநாயகர் வைக்கிறாங்க ஐயா. அரச மரம் கிட்ட விநாயகர் வைக்கிறாங்க. அந்த விநாயகர் வைக்கிறதுக்கான காரணம், அதே மாதிரி பிள்ளையாரை வந்து திருடிட்டு போய் வைக்கிறது, அது மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்கய்யா. இது மனுஷனுடைய ஆதங்கம்மா. உலகத்திலேயே யாராவது ஒரு மனைவி கட்டிக்கணும்னா அவங்க அம்மா மாதிரி விரும்புவானா? இல்லை. ஒரு புள்ள வயசாக இருக்குல்ல, அம்மாவுக்கு வயசாகிட்டு தானே இருக்கான். வயசான மாதிரி அம்மா மாதிரியே எனக்கு மனைவி வேணும்னு கேட்பானா? யாருன்னா கேட்க மாட்டான். இல்லை, யாரும் கேட்க மாட்டான். ஆனால் பிள்ளையார் கேட்டார், எனக்கு வந்து அம்மா மாதிரியே மனைவி வேணும், பார்வதி மாதிரியே எனக்கு ஒரு மனைவி வேணும் அப்படின்னு கேட்டார். இதெல்லாம் மனுஷன் வகுத்து வச்ச செயல். இது கடவுள் அப்படிலாம் கிடையாது. விநாயகருக்கு வந்து விநாயகர்னு ஒரு பேர் உண்டு, பிள்ளையார்னு ஒரு பேர் உண்டு. பிள்ளையாருன்னா பிள்ளை 6 அம்பாலை காக்கிறதுக்காக, அதான் ராகு கேது காக்கிறதுக்காக அந்த 6 பிள்ளைகளை செய்தாங்க. அந்த 6 பிள்ளை தான் பிள்ளை 6ன்னு ஆகிப்போச்சு இல்லையா? அதான் ராகு கேது. புருஷம் அரசமரத்தடியிலெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, 2 பாம்பு இப்படி சுற்றின்னு வந்து தலை 2 ஒன்றா இருக்கிற மாதிரி நடுவில் பிள்ளையார் வச்சுருக்கோம்.
கண்டிப்பாக. இது ரெண்டும் சுற்றின்னு வந்து நிற்கிற இடத்துல லிங்கம் வச்சுருப்பாங்க ஆமாம். இல்லையா? அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு அம்மா மாதிரி மனைவி வேணுன்றார். அப்போ கீழே பேர் அவருக்கு விக்னேஸ்வரன் பேர். விக்னம்னாவே அடையாளம் உள்ளது அப்படின்னு அர்த்தம். ஈஸ்வரன்னா 3 பேருக்கு தான் ஈஸ்வரன் பேர் உண்டு. சன்னேஸ்வரன், ஈஸ்வரன், விக்னேஸ்வரன். சரிங்க. இல்லையா? கடவுள்களில் மீதி ராவணனு கூட ராவணேஸ்வரன் பேர் உண்டு. ஆனால் கடவுள்களில் இந்த 3 பேருக்கு தான் ஈஸ்வரன் பேர் உண்டு. இந்த கீழே இருந்த பிள்ளையார் தான் மேலே சிவமாக மாறிச்சு, ஈஸ்வரனாக மாறிச்சு. விக்னேஸ்வரனாக இருந்தது மேலே ஈஸ்வரனாக மாறிடுச்சு. சரிங்க. அப்போ அது என்ன சொல்லிட்டாங்கன்னா, அம்மா மாதிரி பொண்ணு எங்கேயும் கிடைக்காதுப்பா, நீ குளத்தங்கரையிலெல்லாம் இரு, சரி. தண்ணி எடுக்க வராங்கல்ல, ஆமாம். உங்கள் அம்மா மாதிரியே யாராவது மனைவி இருந்தால் எங்களுக்கு சொல்லு, நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ட்டு குளத்தங்கரையிலெல்லாம் பிள்ளையார வச்சாங்க. அரச மரத்தடியிலெல்லாம் பிள்ளையார வச்சாங்க. அங்கே இன்னமும் பிள்ளையார் பார்வதி மாதிரி ஒரு பொண்ணை தேடுறாரு, பாவம் கிடைக்கல. அதனால் இன்னும் கல்யாணம் ஆகாதுக்குது தென்னாட்டில். ஓ. வடநாட்டில் போனீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு. ஓ, சரிங்க. 2 பொண்டாட்டி அவருக்கு, சித்தி முத்தின்னு பேர். இது சித்தி முத்தின்னா 2 பொண்டாட்டின்னு நினச்சிங்கிறாங்க. சரிங்க. 2 பொண்டாட்டி இல்லை, சித்தின்னா அவருடைய சக்தி கைவசமாச்சு, ஓ. முத்தின்னா முடிவு கட்சிது. அதனால் சித்தி முத்தி அப்படின்னு பேர் வச்சா. இது 2 பொண்டாட்டி ஆக்கிட்டாங்க வடநாட்டில். தென்னாட்டில் அது கூட இல்லை. இன்னும் அவருக்கு பார்வதி மாதிரி மனைவி கிடைக்கல, தேடிக்கினேங்கிறார் பாவம். அதனால் அரச மரத்தடியில், குளத்து மாட்டில், எல்லா குளக்கரையிலையும் வச்சுருப்பாங்க. கோவிலில் போனால் முன்னாடியே வச்சுருப்பாங்க. ஏதாவது அம்மா மாதிரி ஒரு பொண்ணு வந்தால் அப்பா கிட்ட போய் சொல்லலாம், அப்போ கல்யாணம் பண்ணி வைப்பார். இன்னும் கிடைக்கலப்பா பாவம், என்ன பண்ணுறது, நம்ம தான் எதனா பார்த்து பண்ணி வைக்கணும் அவருக்கு. சரி, சொல்லுமா. அவரை திருடிட்டு போய் வைக்கிறது அது இது மனுஷனுடைய அப்பா. திருடின்னு போய் வச்சோம்னா கடவுளையே திருடுறான்னா, அதனால தான் கோயில் கோயிலாக இப்போ திருடுறான். இந்த மாதிரி பிள்ளையாரை திருடின்னு போய் வச்சா நமக்கு அதிர்ஷ்டம் வரும்னுட்டு சொன்னதால் கோவில் கோயிலாக திருடின அதிர்ஷ்டம் வரும்னு திருடின்னுக்கிறானுங்க இப்போ. இதெல்லாம் முட்டாள்தானோன்னு நான் என்ன கேட்டான். கடவுள்ன்றது உனக்குள்ளக்குது, கல்லில் இல்லை. புள்ளியார்ன்றது ஒரு கல் ஒருத்தன் செய்தது, கடவுளை செய்ய முடியுமா எவனாலையாவது? அப்போ கடவுள் சிலைன்றது அடுத்தவன் செய்து கொடுத்தது. நீ என்ன உருவம் கேட்குறியோ அந்த உருவத்தை உருவாக்கி கொடுக்குறான். அதை நீ கடவுள்னு நினச்சின்னு எப்படி நினச்சின்னு போ. அத்தை கூட திருடின்னு போகிறேன்னா அப்புறம் கோயில் பூந்து திருட மாட்டான். அதான் சிலை எல்லாம் திருடிங்கிறாங்க இன்னைக்கு. நம்ம நாட்டு கோயில் சிலை எல்லாம் வெளிநாட்டில் விற்றுனுக்குறானுங்க. இந்த மாதிரி கெட்ட பழக்கம், இந்த மாதிரி மூட நம்பிக்கையால் தான் இந்த இந்து மதம் இன்னும் நலிவடைஞ்சிருக்குது. இல்லைன்னா உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கும். இந்த மாதிரி செயல்கள்லாம் அறியாமையில் செய்த செயல்கள் தான் இதெல்லாம் காரணம். இந்த ஜோதி என்ன, இந்த சூரியன், இந்த விளக்கு, இந்த சந்திரன் என்ன, இந்த 3 புள்ளி என்ன, இந்த சிம்பிள் இது. இதில் முக்கோணம் இருக்குது, 3 புள்ளி இருக்குது, அங்கே ஒரு பாம்பு 10 கிடக்குது, மேலே சூரியன் இருக்கிறாரு, சந்திரன் இருக்கிறாரு, நடுவில் ஜோதிக்குது. எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு குழந்தை கேட்டேன். இந்த எல்லா பொருளும் மனுஷனோட உடம்புல இறைவன் இருக்க வச்சிருக்கிறான். இதை உணர்ந்துட்டால் நான் மனிதனும் மகானா மாறலாம். சரியா? இந்த சூரியனும் சந்திரனும் இடைகளை பிங்கலன்ற அந்த சுவாசம், நடுவில் இருக்கிற இந்த அக்னின்றது நம்மளுடைய சுழுமுனை. சுழுமுனைன்றது நமக்குள்ளே இருக்க நெத்தி பூர்வ மையத்துலேருந்து மூலாதாரம் வரைக்கும் ஒரு நாடி ஒன்று போகுது, புரியுதா? அதுக்கு பேர் தான் சுழுமுனை. அது எப்பவுமே வேலை செய்கிறதே கிடையாது. எப்போ வேலை செய்யும்? 2 மூக்கு மட்டும்தான் வேலை செய்யுது. இடைகளை பிங்களை, அதாவது சூரிய நாடி சந்திர நாடி மட்டும்தான் நமக்கு வேலை செய்யறதுனால இந்த 2 மூக்கள் வழியே போயிட்டு வந்துனுக்குது. ஆனால் இங்கே பண்ணக்கூடிய பாடத்தின் மூலிமா இந்த 2 சுவாசத்தையும் கட்டுப்படுத்தி, எதே நடுவில் அக்னிகளை போட்டிருக்கா இல்லையா, இது பேர் அக்னி. அந்த நாடி வழியாக நம்ம சுவாசத்தை மேலே ஏற்றி கொண்டு போனோம். யாரை கொண்டு போனோம்? கீழே தூங்கக்கூடிய இந்த பாம்பை நம்ம சுவாசத்துன்ற கதியில் தட்டி 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 தட்டி, நீ தூங்காத, நீ தூங்கினா நான் மேல்நிலைக்கு போக மாட்டேன், நீ விழிச்சிக்கன்னு சொல்லி அதை தட்டி கீழே இருக்கிற பாம்பை மேலே கொண்டு போகணும். இந்த முக்கோணம்ன்றது அகார உகார மகாரம், இந்த 3 பொருளையும் சேர்க்கணும்ப்பா. சேர்த்தா என்னப்பா ஆகும்? அந்த 3 பொருளும் சேர்ந்தா அது ஓங்காரம் ஆகிடும். ஓங்காரம்ன்றது தான் ஆன்மாவா உள்ள தங்கி நிற்குது.
புரியுதா? ஓங்காரத்திலிருந்து நாதம், விந்து, கலை என்ற முப்பொருளாக நம்ம கீழே இறங்கி வந்துட்டோம். நாதம்னா நமக்கு என்ன தெரியும், விந்துன்னா நமக்கு என்ன தெரியும், கலைன்னா என்னது, மூச்சு. நம்ம பாடத்தில் திரும்பி மேலேருந்து வந்து கீழே ஊந்துட்டோம். நம்ம இப்போ திரும்ப எங்கே போகிறோம், மூச்சை பிடிக்கிறோம். இந்த மூச்சின் மூலிமா விந்துன்ற ஒரு பொருளை அடையாளம் காண்றோம். இந்த விந்துன்ற ஒரு பொருளை நாதத்தை அடைகிறோம். இந்த நாதமும் நமக்கு வந்ததுக்கப்புறம் ஓங்காரத்தில் போய் நம்ம ஒடுங்குறோம். ஓங்காரத்தில் போய் நம்ம உயிர் ஒடுங்கினால் செயலற்ற தன்மை வந்துடும். மகான்கள் எப்படி உலகத்தில் சாட்சியாக இருந்தாலும் செயலற்று இருந்தாங்களோ நமக்கும் அப்படி ஒரு நாள் வாய்க்கும். எதன் மூலிமா, மூச்சுன்ற ஒரு கலையை பிடிச்சி ஜோதின்ற ஒன்றை பார்க்கணும், ஜோதின்ற ஒன்றை பிடிச்சி நாதம்ன்றதை உணரணும். இந்த முப்பொருளும் ஒன்று சேர்ந்தால் ஓங்காரத்தில் போய் நம்மளை தள்ளிடுச்சின்னு சொன்னால் உள்ளே கேட்குற அதே நாதம் வெளியவும் கேட்போம். அப்போ உலகம்ன்றது ஒரு பொருள் இல்லாத ஒரு தன்மை இங்கே உருவாகும். உலகன்றது ஒன்று இல்லைன்னா நான் எங்கே இருப்பேன், எங்கே இருப்பேன், இறைவனும் நானும் மட்டுமே இருப்போம். இறைவனை மறைச்சின்னு இருக்குதே இந்த உலகம் மட்டும்தான். இந்த உலகமே மறைக்கக்கூடிய பொருள் எது, ஓங்காரம் கேட்டால் இந்த உலகம்ன்றது மறைஞ்சிரும். அப்போது ஐயான்றவர் எப்படி வச்சுருக்காரு, எப்பா முதல்ல மூச்சை கவனிப்பா, அதுக்கு அடுத்தடுத்த பாடங்களில் ஜோதி பாடம் கொடுக்குறாரு, அதுக்கு அடுத்த பாடங்களில் நாதம் கொடுக்குறாரு. இது எல்லாம் எதுக்கு, ஓங்காரம் என்ற ஒரு பொருள் உனக்குள்ள உதயமானால் ஓங்காரம் கேட்டதடி உள்ளதெல்லாம் போச்சு. உள்ளதெல்லாம் எது, எல்லா பொருளும் இருக்கும், ஏதோட வேலையும் அங்கே நடக்காது. உள்ளதெல்லாம் போச்சு. உள்ளதெல்லாம் போனால் என்னாகும், எல்லாத்துக்கும் காரணமான ஒரு பொருளை அப்போ தான் அது காட்டி கொடுக்கும். ஓங்காரம் கேட்டால் இறைவனை காட்டி கொடுப்போம். ஏன்னா இறைத்தன்மை மட்டும்தான் அங்கே நிற்கும், மற்ற எந்த பொருளும் அங்கே வேலை செய்யாது. இதை தான் இவ்வளோ விஷயங்களை இப்படி சிம்பாலிக்காக நம்ம குருநாதர் அங்கே வச்சுருக்காரு. சத்தம்னா என்ன, சத்தம்னா என்ன, இங்கே கொடுக்கறது சத்தம் இல்லை. இப்போ நீ வந்து பேசினுக்கிற, இது சத்தம் இல்லை. ஆனால் நம்ம பாடத்தில் சத்தம்னு ஒரு பொருள் கேட்குறோம், அது பேர் என்னது, நாதம். 10 விதமான நாதங்கள் இருக்கு, புரியுதா? அந்த ஒரு பிக்சர் அந்த நாக்குமா, நாதம். நாதம் நாதம்னா வெளிப்படையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்னோம்னா சவுண்டு, சத்தம்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் புரியும். ஆனால் உண்மையிலேயே வெளியே கேட்கக்கூடிய எதுவும் அங்கே கேட்காது, அதெல்லாம் கடந்த ஒரு நிலை. சரியா? இப்போதைக்கு இது போதும். சூப்பர். இப்போ புரிஞ்சிச்சா? சந்தோஷம். ஆத்மாவோட காரணம். ஒரே ஒரு குருடன் ஒருத்தன் உக்காந்துதான். அவன் என்ன பண்ணுறான், பக்கத்தில் இருக்கிற ஒரு கண்ணு நல்லா தெரியும், அவர்கிட்ட போய் கேட்குறான், ஐயா ஒளின்றாங்களே அப்படின்னா என்ன? கண்ணு தெரியாத ஒருத்தர் கண்ணு தெரிஞ்ச ஒருத்தரை கேட்குறாரு, ஏன் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அப்போ ஒளினா என்ன சாமி, ஒளினா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இப்போ பார்க்குற ஒரு கண்ணு தெரிஞ்சு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அவருக்கு? அப்போ அவர் சொல்கிறாரு, ஒளினா வேறு ஒன்றும் இல்லைங்க, அது பிரகாசமாக இருக்கும். பிரகாசமாக இருக்குமா? அப்போ பிரகாசம்னா என்னங்க, பிரகாசம்னா என்ன? பிரகாசம்னா எப்படி சொல்கிறது, அது பொண்ணை போல் மின்னும். ஓ மின்னுமா, மின்னோன்னா என்ன அப்படின்றாரு. ஏன்னா அவருக்கு பார்க்கல, பார்த்தவங்களாலேயும் அதை புரிய வைக்கவும் முடியாது. ஏன்னா அவங்க சுயமாக அனுபவிக்க போது மட்டும்தான் சொன்னதுக்கான விளக்கமே தெரியும். எவ்வளோ சொல்ல முடியும், ஓரளவுக்கு தான் அங்கே சொல்ல முடியும். ஆனால் அனுபவங்கள்ன்றது வேற, இதெல்லாம் கடந்த ஒரு நிலை. அப்போ குருடன் எப்போ அதை புரிஞ்சுப்பான், அவனுக்கு கண்ணு வந்தால் மட்டும்தான் இவங்க சொன்னதெல்லாம் அவனுக்கு புரியும். அது வரைக்கும் அது எல்லாமே புரியாத ஒரு விஷயமா தான் இருக்கும். புரியுதுல்ல? வணக்கம் சாமி. ஆத்மானு சாமி. எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் சாமி. சாமி இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய நினைவு இருக்குங்க, என்னுடைய மனம் வந்துட்டு ஒரு செயலை வந்துட்டு மனம் நினைக்குது சாமி. அந்த மனம் வந்து ஒரு ஆர்டர் போடுது, இந்த செயலை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுது சாமி. அந்த செயலை நான் செய்யும்போது அது வந்து தவறாக போய் முடியுது. அப்படி தவறாக முடியும் போது அந்த மனம் தானே இந்த செயலை செய் அப்படின்னு ஒரு ஊண்டுகோலை கொடுத்துச்சு. அந்த மனமே இது தவறு, இதை நீ செய்யாத அப்படின்ற ஒரு இது வந்து தடுத்து நிறுத்த மாட்டேங்குது இல்லை சாமி. அது வந்து எப்படி சாமி, இப்போ மனம் வந்து நல்வினையும் செய்யும் தீவினையும் செய்யுமா? ஏன் அப்படி பண்ணுது? அது முன்னாடியே காட்டி கொடுத்துருந்தா
ஒன்று சரின்னு செய்ய சொல்லுது, அப்புறமா அதை நீ செஞ்சு தப்புப்பான்னு அதுவே தான் காட்டி கொடுக்குது. காரணம் என்ன? அதுவே தான் சாமி. சரின்னு நம்பி போய் ஒரு காரியத்தை இறங்கிட்டோம், செயலும் செஞ்சுட்டோம், அதோட விளைவுகள் எனக்கு பாதகமாக வருது. பாதகமாக வந்தால் தானே தவறு. இப்போ பாதகமாக வர்றதுனால நமக்கு என்ன வந்தது? அனுபவங்கள் வருது. அதுல இருந்து ஒரு அனுபவம், தவறுகள்லேருந்து நம்மளை திருத்தி வைக்கிறதுக்கான அனுபவங்கள் வருது. மனம் என்ன பண்ணுதுப்பா? நல்லது பண்ணா கெட்டது பண்ணுதா? நல்லது பண்ணது. நல்லது தான் பண்ணிக்குது. ஆனால் வாங்குற அடி அதிகமாகிறதுனால நமக்கு அறிவு வந்ததேன்னு யோசிக்கிறதுக்குள்ள வலி அதிகமாக தெரியுது. ஆனால் மனசை இறைவன் கொடுத்தது தப்பு பண்ணி உன்னை நீயே திருத்திக்க. எப்படி திருத்திப்ப? அறிவு வந்ததுன்னு திருத்த முடியும். அந்த அறிவு வரதுக்காக நம்ம தவறுகள் காரியம் பண்ணி தான் ஆகணும். காரியம் பண்ணும்போது நல்லது கெட்டது செய்யும்போது நமக்கு அதோட விளைவுகள் சாதக பாதகம் வரும்போது நம்ம யோசிப்போம். அந்த யோசனை தான் அனுபவத்துக்கு காரணம். சரிங்களா? இந்த அனுபவம் வர்றதுக்காக தான் மனசு நம்மளை ஓட விடுது. சரி, அனுபவம் வந்தால் ஓட மாட்டோம். அதோட அதுதான். சரிங்களா? அது நல்லா தான் பண்ணுது. சரி சாமி. அப்புறம் இன்னொன்று சாமி, இப்போ வந்துட்டு வெளியிலேருந்து வரோம் சாமி, இங்கேருந்து ஆசிரமத்துக்கு வரோம். வர முடியுமோ முடியாதோ ரொம்ப தூரத்துலேருந்து வரோம் அப்படின்னும் போது, ஐயா இந்த மாதிரி இருக்கு ஐயா, எது வந்தாலும் நீங்கள் தான் சாமி பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்குள்ள என்னன்னா, நீ அதெல்லாம் எதுவும் கவலைப்படாத, நான் ஐயா அந்த மாதிரி இருக்குது எப்படி இருக்குன்னு தெரியலையே, நான் வரணும் அப்படின்னு நினைக்கும் போது அப்படியே ஐயாவை நினச்சிக்கிட்டே இப்போ நேற்று நைட்டு வரும்போது சாமி அப்படியே நிலவை நினச்சிக்கிட்டே இருக்கேன். எதுவாக இருந்தாலும் நீ தான் சாமி எனக்கு துணைவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். என்ன அறியாமல் கண்ணில் தண்ணி வந்து வருது. அப்படி வரும்போது சாமி எனக்கு என்ன வருதுன்னா, நம்ம அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா, அருவாய் உருவாய் வருவாய் குகனை, ஒளியாய் உயிராய் வருவாய் குகனை அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல சாமி. இப்போ வந்துட்டு குருநாதரை வந்து நம்ம முழுமையாக அவரை வந்து நம்ம மனசுக்குள்ளே நினச்சிட்டோம்னா எல்லா இதுலையுமே வந்து நமக்கு ஒரு காட்சியோ இதோ வந்து எல்லாமே ஐயா கிடைக்கும். நமக்கு முன்னாடி ஏதோ ஒரு ரூபத்தில் அவர் வழிகாட்டிக்கிட்டே போவார். ஆனால் அன்பாக இருக்கணும். அன்போடு அவரை நினச்சி உருகணும்னு சொன்னால் எப்பவுமே நமக்கு முன்னாடி நின்று வழிகாட்டினே இருப்பார். அது எல்லா இதுலையுமே கண்டிப்பாக. இப்போ ஒரு விஷயம் ஒரு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, சாமி நான் எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது ஐயா, நான் உங்களை நினச்சி தான் இதை செய்கிறேன் அப்படின்னும் போது அதில் இதுதான் நல்லது இதுதான் கெட்டது, இதை நீ செய் இது நீ செய்யாத அப்படின்ற போது ஐயா வந்துட்டு சொல்கிறார். பாடத்தில் இருக்கும்போது வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது சாமி, நான் அதை பண்ணலாமா வேணாமான்னும் போது கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்குது. இல்லை இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக பண்ணு, நான் இருக்கல உனக்கு, அதுக்கப்புறம் ஏன் உனக்கு பிரச்சனை, நான் உன் கூடவே இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற, நீ தைரியமாக பண்ணு அப்படின்னும் போது அது சரியாக முடிஞ்சிருது சாமி. சூப்பர். அந்த தெளிவு தான் வேணும். அப்புறம் சாமி இப்போ நான் வந்துட்டு வீட்டுக்கு ஒரே பையன் சாமி. இப்போ வந்து உபதேசம் வந்து வாங்கி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் அப்பாவும் ஒரே பையன், நானும் ஒரே பையன் தான். இப்போ வந்து இதில் இந்த சாங்கிய சம்பிரதாயம்லாம் சொல்கிறாங்கல்ல சாமி, இந்த பங்காளிங்கள் இது வந்துட்டு இந்த எக்கியம் வளர்க்குறது, அந்த ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த நெய் பந்தம் அந்த இதெல்லாம் போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சாமி. அப்புறம் வந்துட்டு பூநூல் போடுறாங்க, தர்பை வந்துட்டு போடணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு மஞ்சள் அரிசி வச்சு ஒரு பொட்டு வைக்கிறாங்க. அந்த மஞ்சள் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோவில் கும்பாபிஷேகம் பண்ணும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் அரிசி பூ மலர்களை வச்சு ஒரு பொட்டு விடுறாங்க. அது வந்துட்டு எதுக்கு சாமி? அது வந்து முன்னெல்லாம் வந்து என்னன்னா அந்த மொனை வந்து உடையக்கூடாது, அது பச்சரிசியில் தான் பண்ணுவாங்க. அந்த பச்சரிசியோட மொனை உடையாத அரிசியை வச்சு தான் ஒருத்தரை வாழ்த்தணும். ஏன்னா அதுக்குள்ளே உயிர் சக்தியானது இருக்குது. அந்த உயிர் சக்தியை வேண்டிக்கின்னு தான் நாம் அச்சதை போகிறதுலேருந்து எல்லாம் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பச்சரிசி நொய்யை வாங்கிட்டு வந்து பண்ணுறாங்க, காரண காரியமே தெரியாத பண்ணுறாங்க. அது வெறும் சடங்கு ஆகிப்போச்சு. சடங்கு ஆகிப்போச்சு. நம்ம பெரியவங்க ஒரு விஷயத்தையும் காரண காரியத்தோடு பண்ணிக்கிறாங்க, அதை புரிஞ்சு பண்ணணும். அந்த பச்சரிசியில் அந்த மொனை உடஞ்சிட்டா நம்ம வாழ்த்ததுக்கான பலன் அவங்கள போய் சேரவே சேராது. ஒரு கோயிலில் ஒரு ஐயர் இருக்கிறாரு, அவர் எதுக்கு மந்திரம் படிக்கணும்? நான் பாருன்னு போகிறேன், சாமி கும்பிட்றேன், வந்துட்டா நல்லா தானே இருக்கும். அங்கே அவர் பண்ணுற மந்திரம் தான் அந்த கர்ப்பகிரகத்தில் இருக்கிற அந்த சிலை அதை உள்வாங்கி வச்சுக்கின்னு குறையோடு வர்ற மனுஷனுக்கு அது தன்னோட சக்தியை கொடுத்து நிவர்த்தி பண்ணும். ஆனால் அதில் வந்து அதை போல் இந்த மொனை உடையாத இந்த பச்சரிசி மூலிமா நம்ம வேண்டிக்கின இறைவனே, ஒரு தம்பதி இருக்கிறாங்க, இந்த தம்பதிகள் வந்து எப்போவுமே இணை பிரியாமல் தீர்க்காயிலோட சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கின்னு போடும்போது அதை பலன் அவங்கள போய் கண்டிப்பாக சேரும். மொனை உடஞ்சி அது உடஞ்சி போன அரிசியோட வாழ்த்துன்னு சொன்னால் நம்மளோட வாழ்த்துல தருவம் அவங்களுக்கு போய் சேரவே சேராது. இது காரணம் தான் காரதக்காரத்தோட பண்ணுறாங்க. யாரும் அதை புரிஞ்சு பண்ணுறது கிடையாது. அதனால் சம்பிரதாயத்தை முதல்ல விட்டுடுவோம்.
இப்போ கூட நம்ம நிறைய பேர் கேட்பாங்க, சாமி நான் பாடம் பண்ணுறேனே நமக்கு தீட்டு இருக்கா, ஆமாம் சாமி. நம்ம சாவு வீட்டுக்கு போகலாமா, அதெல்லாம் பண்ணலாமான்னுவாங்க. சாவு வீட்டுக்கு போகலாம். ஒரு சோகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு கூட மாட இருந்து உதவி செய்ய வேண்டியது சராசரி மனுஷனான நம்மளுடைய கடமை. ஆனால் எங்கேருந்து நம்ம வேறுபடுத்தி வரணும்னு சொன்னால் அந்த சம்பிரதாயத்தில் நம்ம போய் கலந்துக்கூடாது. அந்த அந்த சமுதாயம் நெய்வேந்தம் பிடிக்கிறதோ, வாய்க்கரிசி போடுறது, பால் ஊற்றுறது, சுற்றி வர்றது, இந்த மாதிரி விஷயங்களை அப்பியாசிகள் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. மற்றபடி அவங்கள போய் சுடுகாடத்தில் அடக்கம் பண்ணுற வரைக்கும் நாம் கூட இருந்து அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுக்கலாம். எல்லாமே சம்பிரதாயத்தை மட்டும் நம்ம கலந்துக்கூடாது. அதில் மட்டும் அது மட்டும் தான் நம்ம பண்ணக்கூடாது. மற்றபடி நமக்கு எந்த தீட்டும் கிடையாது. சாப்பிட்லாமா, தாராளமாக சாப்பிட்லாம், சாப்பிடலாம். தாராளமாக சாப்பிட்லாம். அது எதுவும் உடல் உபாதையோ எதோ உபாதையும் கிடையாது. மனம் தான். மனம் நினச்சிச்சுன்னா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனால் கூட உனக்கு வாந்தி வந்துடும். ஐயோ அவன் எப்படி பண்ணானோ ஏதோ பண்ணான்னு நினச்சிட்டேன்னா உனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது. சரிங்களா? நம்மளை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தீட்டும் கிடையாது. தீட்டுன்ற ஒரு விஷயம் நம்ம பாடத்தில் கிடையவே கிடையாது. ஆனால் சம்பிரதாயம் நமக்கு கிடையாது. சம்பிரதாயம் கிடையாது. இப்போ நம்ம குடும்பத்தில் யாரோ ஒரு பெரியவங்க இறந்துட்டாங்க, நான் செய்யணுமா இல்லை வேறு யாரும் செய்யலாமா, தாராளமாக வேறு யாராவது இருந்தால் தாராளமாக அவங்ககிட்ட கொடுக்கலாம். இப்போ யாரும் இல்லை, ஒரே பையன், இப்போ நான் பண்ணலாமாண்ணா, இப்போ நீ அப்பியாசி கிடையாது. ஒரு அப்பா அம்மாவுக்கு நீ என்ன செய்யணுமோ அந்த கடமையை இப்போ நீ செஞ்சாகணும். சரி, அதுதான் சாமி அங்கே நீ எல்லாத்தையும் பண்ணி ஆகணும். ஏன்னா நீ அது உனக்கு கடைசி வாய்ப்பு. இதுக்கப்புறம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒன்றுமே இல்லை. அப்போ ஒரு பிள்ளையாக இருந்தால் நாம் அப்பியாசின்ற கவலைப்பட வேணாம். தாராளமாக ஒரு மகனாக இருந்து அந்த தாய் தந்தைக்கு நம்ம என்னெல்லாம் கடமை செய்யணுமோ அதை கண்டிப்பாக செஞ்சாகணும். இதை எல்லா மகனும் செஞ்சுக்கிறாங்க. பட்டினத்தார் செஞ்சுக்கிறாரு, ஆதிசங்கர் செஞ்சுக்கிறாரு. செய்யாத மகன் ஒருத்தர் கூட இல்லை. தாய் தந்தைக்கு முன்னாடியே நான் அப்பியாசி கிடையாது, நான் புள்ள. அதே பட்டினத்தார் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்துட்டு இந்த பெத்த தாய் உடலுக்கு ஒரு இது செஞ்சுட்டு நீ வெளியில் போறியே அப்படின்னு சொல்லும் போது, இல்லை சாமி, உங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் இந்த ஊர்லேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டினத்தார் அவங்க அம்மாவுக்கு ஒரு இது கொடுத்துட்டு தான் அவர் உங்கள் உயிர் வெளியே ஏறினதுக்கு அப்புறமா தான் அவர் அடுத்த ஊருக்கு போறாரு. அந்த மாதிரி. சரிங்களா? சரி. அப்போ எங்கே எப்படி நடக்கணுன்றது இதன் மூலமாக தெரிஞ்சுக்கணும். அப்போ சந்தேகமே நமக்கு வராது. சரி சார்.